கணவன் கண்முன்னே வடமாநில பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் அருகே செங்கல் சூளையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது கணவருடன் சென்று கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்த 3 பேர் காட்டுப்பகுதிக்கு அவர்களை தாக்கி இழுத்து சென்றுள்ளார்கள். அங்கு கணவர் முன்னிலையிலே மர்ம நபர்களால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து போலீசார் 2 சிறுவர்கள் உள்பட கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். சிறுவர்கள் இறங்கி இப்படி பொதுவெளியில் தவறு செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது போதைதான் இதற்கு முழு காரணம். கட்டுக்கடங்காத மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டன. அது மட்டுமல்லாமல் போதை கலாச்சாரத்தில் கஞ்சா, அபீன் உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் சாதாரணமாகவே கிடைக்கிறது. இதை ஒழிக்க தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்று பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்.